கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 88:13. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று சொல்லி அவன் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறேன். என்ன இதில் ரெண்டு காரியம்? நானோ கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை ரெண்டு விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பல நாட்களாய் பல காரியத்தை குறித்து உம்முடைய சமூகத்திலே நான் கூப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். எசேக்கியாவும் ஏசாயாவும் தேவனை நோக்கி அபயமிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த அபயமிட்ட காரியங்கள், கண்ணீர் வடித்த காரியங்கள், இப்படி பல காரியங்களை நாம் தேவனிடத்தில் முறையிடுகிறோம், சொல்லுகிறோம், தேவைகளை சொல்லுகிறோம், நாம் பயப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறோம். ஆனால் இங்கே என் விண்ணப்பம் முன்பாக வரும். இந்த அபயமிடும்போது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் விட்டு கதறி அழும்போது அது என்ன சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியம் சில வேளையில் ஏழி பார்த்துக்கிட்டே இருந்தார் அண்ணால் விண்ணப்பம் பண்ணுறதை. அவர் நினச்சார் குடிச்சிட்டு வந்து சர்ச்சில் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கிட்ட போய் சொன்ன பொண்ணு தான், ஐயா நான் மன கிளேசம் இல்லைப்பா, எனக்கு ஒரு பிள்ளை கிடையாது, அதனால் நான் வேதனையோடு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர். அப்போ எவ்வளோதான் மனதுக்குள்ளே கிளேசங்கள் இருந்தாலும் சரி, ராத்திரி வேளையிலே கர்த்தரை நோக்கி நம்ம புலம்பி இருந்தாலும் சரி, படுக்கையை கண்ணீரால் நினைத்திருந்தாலும் சரி, காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த சொல்லுகிறோம் இல்லையா, அதுதான் காலையில் விண்ணப்பம் முன்பாக வரும். நான் காலையில் இப்போ நான் ரொம்ப பதறி போயிருக்கிறேன், கண்ணீர் வடிச்சிருக்கேன், என்னோடய வாழ்க்கையில் வாயில் வார்த்தை கூட வரல, உதடு மட்டும்தான் முணுமுறுத்து கொண்டு இருக்கு. காலையில் எந்திரிச்சு நான் முன்பாக நான் வந்து என் காரியத்தை எல்லாம் நான் சொல்லணும் ஆண்டவரை, சொல்லுவேன் ஆண்டவரை, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஜெபம் பண்ணுறான். காலைல வந்து நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ எனக்கு மனம் பாரமாக இருக்குது, கண்ணீர் வடிச்சிட்டேன், கதறிட்டேன், அவையம் விட்டுட்டேன், ஓலம் விட்டுட்டேன், இப்போ நான் வந்து சற்று இளைப்பாரி அதிகாலை எழுந்து என் விண்ணப்பங்கள்லாம் உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்லி அங்கே அவன் சொல்லுகிற காரியத்தை பார். என் விண்ணப்பம் வரும், அதை நீர் கேட்டு எனக்கு அற்புதம் செய்வீர்னு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த நாளை க்ளோஸ் பண்ணக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் காலையில் விண்ணப்பம் எப்போ எழுந்து ஜெபிக்கணும்? காலையில் என் விண்ணப்பம் முன்பாக வரும். எப்போ நம்ம காலையில் அவரை நோக்கி கூப்பிட்றோமோ அப்போல்லாம் அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. எனவே இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எப்பொழுதும் நான் கூப்பிடுகிறேன், புலம்பிக் கொண்டு இருக்கிறேன், அழுது கொண்டு இருக்கிறேன், பதசத்தோடு காணப்படுறேன், நெருக்கத்தோடு நான் காணப்படுகிறேன், கலக்கத்தோடு காணப்படுகிறேன், பயத்தோடு காணப்படுகிறேன். ஆனால் விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் காலையில் எழுந்து நோக்கி பார்க்கிறது தான் கர்த்தாவே எனக்கும் ஒரு திருப்தியான காரியம். நிச்சயமாக அதிகாலையில் என்னை தேடுகிறனை கண்டடைவா சொல்லியிருக்கிறதுனால நான் கர்த்தாவே காலையில் எழுந்து இந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த நாளில் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நாங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாகும், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகும் எங்களை ஆசீர்வாதத்திலும் கர்த்தாவே என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் உடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற மெய்யான தெய்வமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தினாலே கர்த்தாவே இன்றைக்கு உடைய பிள்ளைகள் இந்த கால வேளையில் என்னென்ன விண்ணப்பத்தை உமக்கு முன்பாக வைத்தார்களோ எல்லாவற்றுக்கும் நீ பதிவு செய்து அவர்களை மகிழ்ச்சி ஆக்கியர்களும் ஆசீர்வாதத்திலும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் புலம்பி இருக்கலாம், அழுது இருக்கலாம், அது ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் காலையில் எந்திரிச்சு விண்ணப்பம் பண்ணுறீங்களோ இந்த விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வார். இன்றைக்கும் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்துக்கு பதிவு செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.